ஜோதிடர் சேலம் உமாராணி. இப்போ என்கிட்ட ஜாதகம், உங்களுடைய ஜாதகம் வந்து என்கிட்ட பார்க்கணும், உங்களுடைய ஜாதகத்தை பற்றி விவரத்துக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா போர்டில் எழுதியிருக்கிற நம்பருக்கு நீங்கள் ஃபோன் செய்து முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய ஜாதகத்துடைய டீட்டெயிலை கொடுங்க. உங்களுடைய ஜாதகத்தை நான் பார்த்து பலன் சொல்கிறேன், சரிங்களா? இப்போது மிதுன ராசி வந்து சகோதர சகோதரிகளுக்கு வந்து அனைவருக்கும் இந்த ஆகஸ்ட் மாத ராசி பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாங்க. இப்போ மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கெல்லாம் இந்த ஆகஸ்ட் மாத கிரக நிலைகள்லாம் கோச்சாரத்தில் எந்த மாதிரி இருக்குது, என்ன மாதிரி சாதக பாதக பலன்கள்லாம் தரக்கூடிய அமைப்புலாம் இருக்குது அப்படின்னு விரிவாக பார்க்கலாங்க. மிதுன ராசி அப்படின்னு எடுத்துட்டா காற்று ராசி. உங்களுடைய ராசி அதிபதி யாரு அப்படின்னா புதன் பகவான் ஆவார். புதன் வந்து புத்திசாலித்தனம் கொண்டவரே புதன் பகவான் ஆவார். நிர்வாக திறமை அதிகமாக அவங்களுக்கு இருக்குங்க. எதா இருந்தாலும் சட்டுன்னு கணக்கு போட்டுருவாரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஒருத்தர் கணக்கு பார்த்து அவங்களுக்கு எந்த அளவுக்கு அவங்க இருப்பாங்க அப்படின்னு அவங்களுடைய இது அவங்கள பார்க்காலே அவங்க கணக்கு பண்ணிடுவாங்க. இவங்க இப்படிதான், இந்த மாதிரி தான் இவங்க இருப்பாங்க, இவங்க கிட்ட நாங்கள் இப்படிதான் நடந்துக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுப்பாங்க அப்படிங்களா? அந்த மாதிரி புத்திசாலித்தனம் அதிகமாக இருக்கிறவங்களே மிதுன ராசி லக்னத்தில் பிறந்தவங்க இருப்பாங்க. சரி, இப்போ உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான் பாருங்க, இந்த ஆகஸ்ட் மாதம் வந்து புதன் பகவான் தன்னுடைய ஆட்சி வீடான மிதுன ராசியில இருந்து அவர் வந்து இந்த மாதம் வந்து பாருங்க ஆகஸ்ட் 5ஆம் தேதி வந்து கடக ராசிக்கு பயிற்சியாகி வராரு. இப்போ கடக ராசிக்கு பயிற்சியாகி வரக்கூடிய புதன் பகவான் அங்க கடக ராசியில பாருங்க குரு பகவான் இருக்காரு. அந்த உங்களுடைய ராசிக்கு 7, 10ஆம் அதிபதியோடு இணையக்கூடிய அமைப்பு. அங்கே சூரிய பகவான் 3ஆம் இடத்து அதிபதியான சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு நட்பு கிரகமான சூரிய பகவான் இருக்கக்கூடிய அமைப்பு. இதுதான் இந்த புதன் பகவான் வந்து கடக ராசிக்கு பயிற்சியாகி வரக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரி இருக்கும்போது புதனால என்ன மாதிரி பலன் கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, புதன் பகவான் பாருங்க உங்களை குறிக்கக்கூடிய கிரகம், உங்கள் தன்மையை குறிக்கக்கூடிய கிரகமே புதன் பகவான் ஆவார். உங்களுடைய குடும்பஸ்தானத்துக்கு வராரு. குடும்ப பொறுப்பு அதிகரிக்குங்க. குடும்பத்துக்கு உண்டான நல்ல விஷயம் எல்லாம் நீங்க செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உருவாகக்கூடிய அமைப்பு. குடும்பத்துக்கு உண்டான முயற்சி எல்லாமே உங்களுக்கு பலிதமாகக்கூடிய அமைப்பு. ஏன்னா அங்க குடும்பஸ்தானத்துல பாருங்க அந்த இடத்துல குரு பகவான் உச்சம் பெற்றிருக்காரு. அந்த ஸ்தானத்துக்கு உச்சம் பெறக்கூடிய கிரகமே குரு பகவான் ஆவாரு. அவர் உங்களுக்கு 7ஆம் அதிபதியாக ஆகக்கூடிய அமைப்பு. அப்படிங்கிறதுனால கணவன் மனைவி ஒற்றுமை நல்லாவே இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற கருத்து வேறுபாடுகள்லாம் கொஞ்சம் குறைஞ்சி நல்ல ஒத்துமையா ஆகக்கூடிய சூழ்நிலை இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு இருக்குங்க. திருமணம் வயதில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பாருங்க இந்த ஆகஸ்ட் மாதம் திருமணம் நல்லபடியாக கைக்கூடி வரக்கூடிய அமைப்போடு உங்களுடைய ராசி லக்னத்துக்கு 2ஆம் இடத்துக்கு உச்சம் பெறக்கூடிய குரு பகவான் கலஸ்திரஸ்தானம், அதாவது 7ஆம் இடத்து அதிபதியாக இருந்து உச்சம் பெற்று இருக்கிறதுனால குருபலம் இருக்கக்கூடிய அமைப்பு. அப்படிங்கிறதுனால திருமணம் கைக்கூடி வரக்கூடிய அமைப்பு இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய ராசியில பாருங்க செவ்வாய் பகவான் இந்த ஆகஸ்ட் மாதம் பாருங்க செவ்வாய் பகவான் வந்து ஆகஸ்ட் 2ஆம் தேதி வந்து உங்களுடைய ராசியில வந்து அமரக்கூடிய அமைப்பு. அவர் யாரு அப்படின்னு எடுத்துட்டா உங்களுடைய ராசிக்கு 6, 11ஆம் அதிபதியாக வரக்கூடிய அமைப்பு. 6ஆம் அதிபதி ருண ரோக சத்துருஸ்தானாதிபதி, கடன் வழக்கு வம்பு இந்த மாதிரி பாவத்தை குறிக்கக்கூடிய இடமே 6ஆம் இடம். அடுத்தது 11ஆம் இடம் மூத்த சகோதர ஸ்தானம், லாபஸ்தானம், இது மாதிரி சொல்லக்கூடிய மாரகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசியில வந்து 2ஆம் தேதி, அதாவது இந்த ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதியே உங்கள் ராசியிலே வந்து உட்கார்றாரு. என்ன பலன் கொடுக்கும் அப்படின்னு எடுத்துட்டாங்கன்னா, செவ்வாய் பகவான் போர் குணம் கொண்டவர், எதுவும் கோவப்படக்கூடிய தன்மை, நிதானம் இல்லாத குணம் கொண்டவர். அவரே 6ஆம் அதிபதி. அப்படிங்கிறதுனால 6ஆம் இடத்துக்கு வந்து அவர் மறைவு ஸ்தானங்கள்ல போய் அமரக்கூடிய அமைப்பு. அப்படிங்கிறதுனால எதிரிகள் மூலயமா இருந்த பிரச்சனைகள் சங்கடங்கள்லாம் கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் எதிரிகள் மூலயமா பிரச்சனை அப்படின்னா உங்களுக்கு எதிரிகள் இருக்காங்க இல்லைங்களா? இப்போ எதிரிகள் மூலயமா பிரச்சனை கொடுத்தாலும் பிரச்சனை இல்லாம அடங்கினாலும் சரிங்க, அவங்களுக்கு உண்டான நல்ல பலன்கள், அதாவது உங்களுக்கு உண்டான நல்ல பலன்கள் என்ன எதிரிகள் மூலயமா உங்களுக்கு நடக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த சூழ்நிலை காட்டுது. ராசியில அமர்ந்திருக்காரு. ராசிநாதன் ராசிக்கு 2ஆம் இடத்துல குருவோடு இணைகிறாரு. இந்த அமைப்பெல்லாம் சிறப்பா இருக்கிறதுனால எதிரிகள் மூலயமா பிரச்சனை குறையும். எதிரிகள் மூலயமா பணம், அவங்களுடைய பணம் உங்களுக்கு வந்து சேர்றது, எதிரி மூலயமா நல்லது நடக்கிறது, இந்த மாதிரி அமைப்பெல்லாம் வந்து சேரக்கூடிய அமைப்பெல்லாம் உங்களுக்கு இருக்குங்க, சரிங்களா? அடுத்தது 6ஆம் அதிபதி. அப்படிங்கிறதுனால இங்க 6ஆம் அதிபதியான ராசியில வந்து அமர்ந்திருக்கிறாரு. அவர் ராசிக்கு வந்து 4ஆம் இடமான சுகஸ்தானத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு. இங்க வந்து ராசிக்கு 4ஆம் இடத்துல வந்து உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதியான பஞ்சமாதிபதி சுக்கிர பகவான் இந்த ஆகஸ்ட் மாதம் வந்து 1ஆம் தேதியே வந்து சிம்ம ராசியில கேதோடு இணைந்திருக்க சுக்கிர பகவான் ராசிக்கு
4ஆம் இடமான சுகஸ்தானத்துக்கு வராரு. அங்கே அந்த சுகஸ்தானமான 4ஆம் இடத்துக்கு அந்த சுக்கிர பகவான் நீச்சஸ்தானமும் ஆகும். இந்த அமைப்பில் இந்த சுக்கிர பகவான் இந்த ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி கன்னியா ராசிக்கு வந்து நீச்சம் பெற்று இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால ராசியில் அமர்ந்த செவ்வாய் பகவான் அந்த சுக்கிர பகவானை பார்க்கக்கூடிய அமைப்பு. 5ஆம் இடம் அதிபதி அப்படிங்கிற ஒரு அமைப்பு, அவரே விரையாதிபதி, 12ஆம் இடத்து அதிபதி. உங்களுக்கு மெயினாக பஞ்சமாதிபதி சுகஸ்தானத்தில் வர்றது ஒன்றும் பாதிப்பு இல்லை, பிரச்சனை இல்லை. ஆனால் அங்கே வந்து அவர் நீச்சஸ்தானம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கிறதுனால சனி பார்வையும் பெறக்கூடிய அமைப்பு. இங்கே சனி பகவான் பாருங்க, குரு பார்வை பெற்று அங்கே வக்ர காலம் ஆரம்பிச்சிருச்சு. சனி பகவானுக்கு வக்ரகதியில் அமர்ந்திருக்காரு. சனி பகவான் யாரு? உங்களுடைய ராசிக்கு 8, 9ஆம் அதிபதி, பாக்கியாதிபதி. இங்க சுக்கிரன் வந்து பஞ்சமாதிபதியும் பாக்கியாதிபதியும் ஒருவருக்கொருவர் பார்த்துக்கலாம், நல்ல பலன்கள் தரக்கூடிய அமைப்பு. ஆனா இங்க பஞ்சமாதிபதியும் பாதிக்கப்பட்டிருக்காரு, அங்க பாக்கியாதிபதியும் பாதிக்கப்பட்டிருக்காரு. இந்த அமைப்புல குருவின் பார்வை, குரு யாரு? உங்களுடைய ராசிக்கு வந்து 7ஆம் அதிபதி, அந்த 10ஆம் இடத்து அதிபதி 10ஆம் இடத்தையே பார்க்கக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரி கிரக அமைப்பு இருக்கிறதுனால இங்க கொஞ்சம் பிரச்சனை காட்டக்கூடிய அமைப்பு. எதுல பிரச்சனை வரும்? அதாவது மனதுக்கு வந்து நிம்மதி இல்லாத சூழ்நிலை, ஏதோ ஒரு குழப்பத்துல இருக்கிற மாதிரி. புத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய இடமே 5ஆம் இடம். அந்த ஸ்தானாதிபதி போய் சுகஸ்தானமான 4ஆம் இடத்துல செவ்வாயின் பார்வை. எதா இருந்தாலும் உணர்ச்சி வாசம் படுறது, டப்புன்னு கோவப்படுறது, எதுக்கு நம்ம கோவப்படுறோம்னு தெரியாம டக்குன்னு கோவப்படுறது, இந்த மாதிரி. அடுத்தது பிள்ளைகள் மூலயமா கொஞ்சம் மனசு சங்கடங்கள் ஏற்படுறது, பிள்ளைகளுக்கு கொஞ்சம் செலவு செய்யறது, பிள்ளைங்களுக்கு வந்து தேவையில்லாத வீண் விரைய செலவு செய்யறது, இந்த மாதிரி எல்லாம் இந்த அமைப்பு காட்டுதுங்க. சரிங்களா? ஏன்னா பாதகாதிபதி பார்வை பெற்ற சனி பகவானா இருக்காரு. எங்க குரு பார்வை சிறப்பான பார்வை தான், குரு பார்க்க கோடி குற்றம் நீங்கும் சொல்லப்படுது. ஆனா உங்கள் ராசிக்கு யாரு? அவர் பாதகாதிபதியும் ஆவார் இல்லைங்களா? அவரோட உங்கள் ராசி அதிபதி இணையக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால பிள்ளைகள் மூலியம் மனஸ்தாபம், பிள்ளைகளுக்கு ஒரு சங்கடம், இந்த மாதிரி எல்லாம் பிள்ளைகள் மூலியமா பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கிறதுனால உங்களுடைய சுய ஜாதகத்துல வந்து ஜனனகால ஜாதகத்துல வந்து 5ஆம் இடம் 5ஆம் அதிபதி காரகரவனாய குரு, இந்த மாதிரிலாம் ஓரளவு நல்ல அமைப்பாக இருந்தால் அதுக்கு நல்ல அமைப்பில் திசாபுத்தி போயிட்டு இருந்தால் அது பாதிப்பு கொடுக்காது. ஆனால் அந்த 5ஆம் இடம் 5ஆம் அதிபதி இந்த மாதிரி குரு இது மாதிரி ஏதாவது பாதிக்கப்பட்டு லக்னத்துக்கு அவயோக திசாபுத்திகள் போயிட்டு இருந்தால் கொஞ்சம் இந்த கோச்சாரம் மூலயமா பிரச்சனை அதிகமாக காட்டக்கூடிய அமைப்பு. ஆனால் உங்களுடைய தினனகால ஜாதகத்தில் நல்ல அமைப்பாக இருந்தால் இதில் பிரச்சனை பாதிப்பு அதிகமாக இருக்காது, லேசாக தான் இருக்கும். சரிங்களா? நான் சொல்றதுல பாதி தான் உங்களுக்கு இருக்கும் கோச்சாரத்து மூலயமா. சரிங்களா? இப்போ பிள்ளைகள் மூலயமா இந்த மாதிரி சங்கடங்கள் வருது அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் அவங்கக்கிட்ட அனுசரித்து போகிறது, அவங்களுக்கு உண்டான தேவைகள் என்ன அப்படின்னு பார்த்து பூர்த்தி செய்கிறது, இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு உண்டான பொறுப்பு நீங்கள் அதிகமாக எடுத்து பார்த்துட்டாலே இந்த மாதத்தை நீங்கள் கடந்து வந்துடலாம். சரிங்களா? அடுத்தது சொந்த தொழிலை நீங்கள் செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுடைய தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்துல ஜீவனக்காரகனான சனி பகவான் போயிருக்காரு ஜீவனஸ்தானத்திலே. அங்கே அவர் ஜீவனக்காரகரால் சனி பகவான் வக்ரமாயிருக்காரு. அவர் பாக்கியாதிபதி அப்படிங்கிறதுனால வக்ரம் ஆகியிருந்தாலும் அந்த 10ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் அமர்ந்து பார்த்துட்டு இருக்க அமைப்பு அப்படிங்கிறதுனால தொழிலில் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காதுங்க, ஒரே மாதிரி போயிட்டு இருக்கும். தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும், நல்ல வளர்ச்சி இருக்கும். ஏன்னா லாபாதிபதி ராசியில வந்து அமர்ந்திருக்காரு அப்படிங்கிறதுனால லாபம் நல்லா கிடைக்குங்க. லாபத்துக்கு உண்டான செலவும் ஆகிட்டே இருக்கக்கூடிய அமைப்பு. சரிங்களா? வரவு எவ்வளவு வருது, செலவும் அந்த மாதிரி ஆகிட்டு இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் காட்டுது. சரிங்களா? அடுத்தது வந்து உங்களுடைய மாமனார், உங்களுடைய மனைவி அப்படின்னா அவங்களுடைய அப்பா, அல்லது கணவர் இருந்தால் உங்களுடைய அப்பா, அவருக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் வைத்திய செலவு செய்கிறது, அல்லது அவங்களுக்கு ஏதாவது நீங்கள் முன்னெடுத்து அவங்களுக்கு ஏதாவது நீங்கள் செலவு செய்கிறது, இந்த மாதிரி எல்லாம் அமைப்பு அந்த செவ்வாய் மூலியமா உங்களுக்கு காட்டக்கூடிய அமைப்பாக இருக்குங்க. சரிங்களா? மொத்தத்தில் இந்த மிதுன ராசி நேர்களுக்கு இந்த மாதம் இப்படி தான் இருக்குமா அப்படின்னா நல்ல பலன் இருக்காதா அப்படின்னா நல்ல பலனும் இருக்குங்க. இப்போ எடுத்த உடனே பிரச்சனையும் நான் சொல்லிட்டேன்னா அதுல இருந்தாலும் நீங்கள் சரி பண்ணிட்டு வந்துடலாம்ல, அதனால் அதை சொன்னேன். சரி, இப்போ நல்ல பலன் எப்படி இருக்கும், பொருளாதாரம் எப்படி இருக்கும், இந்த மாதமாவது நல்ல வசதி இருக்குமா, கொஞ்சம் பொருளாதாரத்தில் மிச்சம் பிடிக்க முடியுமா அப்படின்னா நல்லா மிச்சம் பிடிக்கக்கூடிய அமைப்பும் உண்டு. செலவும் ஆகும், வரவும் இருக்கும், அதுக்குண்டான செலவும் இருக்கும். ஆனால் மிச்சம் பிடிக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல பாருங்க குரு பகவான் வலுத்திருக்காரு. குருவோட தனத்துக்கு காரகரான குருவோட உங்கள் ராசி அதிபதி இணைகிறாரு. அங்கே முயற்சி ஸ்தான அதிபதி சூரியன் அமர்ந்திருக்காரு. இந்த நிலை என்ன அமைப்பு அப்படின்னா லாபாதிபதி லக்னத்துக்கு வந்திருக்காரு. கொஞ்சம் சிக்கனமாக செலவு செஞ்சு அதில் நீங்கள் மிச்சம் பிடிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் காட்டுதுங்க. லாபம் வந்தாலும் அது செலவு ஆனாலும் கொஞ்சமாவது லாபம் மிச்சம் நிற்கக்கூடிய வாய்ப்பும் அதிகமாக உண்டு. சரிங்களா? ஏன்னா 2ஆம் இடத்துல
குரு இருக்கிறதுனால அவ்வளவு பாதிப்பு அதிகமாக இருக்காது, நல்ல பலன் தரக்கூடிய அமைப்பு உண்டு. அதே போல் மிதன ராசி நேர்களுக்கு பாருங்க, மூத்த சகோதரர்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது வரன் பார்த்துட்டு இருக்காங்க, திருமணம் அமையாமல் தள்ளி போயிட்டே இருக்கு அப்படின்னா இந்த காலகட்டமாக செவ்வாய் வந்து 11ஆம் அதிபதி உங்களுடைய ராசியிலே அமர்ந்திருக்காரு அப்படிங்கிறதுனால அந்த செவ்வாய் 11ஆம் அதிபதியாக இருந்து அவருக்கு 2ஆம் இடத்துல தனத்துக்கு காரகர் மங்களக்காரகரான குரு பகவான் அமர்ந்திருக்காரு அப்படிங்கிறதுனால மூத்தவர் உங்களுடைய ராசி மிதன ராசியில பிறந்தவங்க அவங்களுக்கு மூத்தவங்க யாரா இருந்தா வரன் தேடிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கும் திருமணம் கைக்கூடி வரக்கூடிய அமைப்பு உண்டு. அவங்க விசேஷத்துக்கு நீங்க செலவு செய்யறது, அவங்க விசேஷத்துக்கு முன்ன நின்று நீங்க எல்லாம் வேலை பார்க்கறது, இந்த மாதிரி முயற்சி எல்லாம் இந்த மாதம் கைக்கூடி வரக்கூடிய அமைப்பு உண்டு. அடுத்தது உங்களுக்கு இளையவர்கள் இருந்தாங்க, அவங்களுக்கு திருமணம் வரன் பார்த்துட்டு இருக்காங்க, தங்கையோ தம்பியோ மிதன ராசியில லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு தம்பியோ தங்கையோ இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்க வரன் பார்த்துட்டு இருக்கீங்க, அவங்களுக்கு திருமணம் நீங்க முன்ன நின்று விசேஷம் அப்படின்னு ஒரு சுப செலவுகள் செய்யக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த கோச்சாரங்களை காட்டுதுங்க. ஏன்னா 3ஆம் இடத்ததிபதி இளைய சகோதர ஸ்தானம் அதிபதி உங்களுடைய ராசி நாதனான புதனோடு இணைந்து அந்த இடத்துல குரு பகவானும் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிற பலம் பெற்று இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல எல்லாம் கிரக அமைப்பு என்ன காட்டுதுன்னா உங்க மூத்தவருக்கும் அல்லது உங்க இளையவருக்கும் திருமணம் விஷயமாக சுப செலவுகள் சுப விஷயத்துக்கு நீங்க போய் வேலை செய்யறது, இந்த மாதிரி கிரக அமைப்பெல்லாம் காட்டக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால சுப செலவுகள் சுப விஷயங்கள்லாம் உங்க வீட்டில் விசேஷங்கள் அமையக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த மாதம் இருக்குங்க. மிதன ராசிக்கு பொறுத்த வரைக்கும் வேலை சொந்த தொழில் நல்ல அமைப்பு இருக்கிற மாதிரியே வேலை தேடிட்டு இருக்கீங்க, அல்லது வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் வந்து சீரக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குங்க. ஏன்னா வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க, அங்கே வந்து வேலை ஆட்கள் மூலியம், அதாவது உங்களுக்கு கீழே வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் சரி, உங்களுக்கு மேலே செஞ்சுட்டு இருந்தாலும் சரி, அவங்க மூலியமா ஏதாவது சங்கடங்கள் பிரச்சனைகள் இந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் இந்த மாதம் அதில் இருந்தெல்லாம் தீர்வு ஆகக்கூடிய அமைப்பு, அவங்க ஒத்துமையாக அவங்க கூட இருந்து வேலை செய்யக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரிலாம் இருக்கு. புதிய வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரிலாம் அமைப்பு கிரக அமைப்பெல்லாம் காட்டுதுங்க. மிதன ராசிக்கு பொறுத்த வரைக்கும் ஓரளவு நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பை கிரக அமைப்பு கோச்சார ரீதியாக காட்டுது. உங்களுடைய ஜனன கால ஜாதகத்துல வந்து நல்ல திசா புத்தி போயிட்டு இருக்கு அப்படின்னா இந்த கிரகங்கள் உங்களுக்கு நல்ல பலன்கள் தரக்கூடிய அமைப்பு. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு இருக்காரு, ராசிநாதன் குருவோடு இணையக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரி இருக்குள்ள லாபாதிபதி ராசியிலே வந்து அமரக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே கோச்சாரத்துல ஓரளவு நல்ல அமைப்பு கிரக அமைப்பு காட்டுறதுனால உங்களுடைய ஜனனகால ஜாதகத்திலையும் திசா புத்தி நல்ல அமைப்பாக இருந்தால் கோச்சாரம் மூலியமும் சேர்ந்து உங்களுக்கு ஓரளவு நல்ல பலன்கள் தரக்கூடிய அமைப்பு உண்டு. சரிங்களா? நன்றி, வணக்கம்.